இங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த காம்பவுண்டோட இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட் வந்து கேட்டுருக்காங்க இல்லையா? அப்போ ஒரு பாயிலிங் பாயிண்டோட இன்க்ரீசிங் ஆர்டர், அப்போ இது லோ டு ஹை வந்து நம்ம வந்து எழுதணும். எப்பவுமே நான் ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். சிபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இந்த மாலிகுலுக்கு எவ்வளோ பாயிலிங் பாயிண்ட் நம்ம கேட்கவே மாட்டாங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு டேபிள் காலம் கொடுத்துருப்பாங்க. டேபிள் காலம் கொடுத்து ஒவ்வொரு மாலிகுலுக்கும் பாயிலிங் பாயிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் சிபிஎஸ்சி எப்பவுமே மெமரி பண்ணுறது வந்து என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. அப்போ எப்பவுமே ஒரு மாலிகுலை கொடுத்து அதுக்கு பாயிலிங் பாயிண்ட் எவ்வளோன்னு கேட்க மாட்டாங்க. ஒரு 4-5 ஒரு செட் ஆஃப் மாலிகுல்ஸ் கொடுத்துட்டு இதில் எதுக்கு வந்து அதிகமாக இருக்கும், எதுக்கு கம்மியாக இருக்கும்னு தான் கேட்பாங்க. அப்போ நம்ம வந்து கான்செப்ட் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம எப்பவுமே என்ன பார்த்துருக்கிறோம், மாலிகுலர் வெயிட் அதிகமாக இருந்தால் பாயிலிங் பாயிண்ட் நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். மாலிகுலர் வெயிட் நம்ம எப்பவுமே என்ன பண்ணோம், பாயிலிங் பாயிண்ட் நமக்கு வந்து அதிகமாக்கி விடும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ், ஓகே, அப்போ பிரான்ச் நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மாலிகுலர் வெயிட் வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் பண்ணி விடும். அப்புறம் இன்ட்ராக்ஷன் வந்து நமக்கு என்னன்னா ஒரு மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுலுக்கும் இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன் வந்து நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பாயிலிங் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடும். ஓகே, இது இந்த 3 கான்செப்ட் தான் நமக்கு வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த பாயிலிங் பாயிண்ட் அண்ட் மெல்டிங் பாயிண்ட். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, எல்லாமே ஆல்கஹால் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஆல்கஹால் அப்படின்னா எல்லாத்துக்குமே இன்ட்ராக்ஷன் வந்து நமக்கு வந்து சேமா தான் இருக்கும்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, இங்கே நம்பர் ஆஃப் கார்பன் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. அப்போ பென்டேன் அப்படின்னு நமக்கு எத்தனை கார்பன் இருக்கும், 5 வந்து இருக்கும். பியூட்டேனில் நமக்கு எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 வந்து நமக்கு வந்து இருக்கும் இல்லையா? அப்புறம் பியூட்டேன் இங்கே நமக்கு என்ன இருக்குது, 4 தான் வந்து இருக்குது. இங்கே எத்தனால் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா 2 வந்து இருக்குது. ப்ரொப்பனால் வந்து நமக்கு என்ன இருக்குது, 3 வந்து இருக்குது. மெத்தனால் வந்து நமக்கு என்னன்னா 1 வந்து இருக்குது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மாலிகுலர் வெயிட் தான். அப்போ மாலிகுலர் வெயிட் அதிகமாக நமக்கு என்ன ஆகும், பாயிலிங் பாயிண்ட் அதிகமாகும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஒரு கார்பன் டெர்மிக்கு தான் நமக்கு வந்து முதல்ல வந்து வரும். அப்போ 6 தான் வந்து நமக்கு வந்து இருக்கலே லோயஸ்ட் பாயிலிங் பாயிண்ட் நமக்கு வந்து இருக்கும். ஓகே, அப்போ 6th ஒன் நமக்கு என்னன்னா லோயஸ்ட் பாயிலிங் பாயிண்ட் வந்து இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரே ஒரு கார்பன் அட்டம் தான் இருக்குது. அது மாலிகுலர் வெயிட் நமக்கு வந்து கம்மியாக இருக்கும். ரெண்டாவது நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா எத்தனால் 2 கார்பன் அட்டம் வந்து இருக்குது இல்லையா? அப்போ அதோட எதுக்கு பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா 4th ஒனுக்கு வந்து ரெண்டாவது வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். அப்புறம் 3 கார்பன் அட்டம் எதில் இருக்குது, 5th ஒன்ல வந்து இருக்குது. அப்போ அதை விட நமக்கு என்ன 5th ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா மாலிகுலர் வெயிட் நமக்கு வந்து அதிகமாக, பாயிலிங் பாயிண்ட் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா 4 2 கார்பன் வந்து நமக்கு வந்து 4 வந்து கொடுத்துருக்காங்க. இது பியூட்டனால் கொடுத்துருக்காங்க, இது பியூ2ஆல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எதுக்கு வந்து பாயிலிங் பாயிண்ட் கம்மியாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து பிரான்ச்சஸ் வந்து இருக்குது. அப்போ பியூட்டேன் 2ஆல்னா நமக்கு வந்து OH எங்கே இருக்கும், பிரான்ச்சஸ்ல வந்து நமக்கு வந்து இருக்கும் இல்லையா? அப்போ பிரான்ச்சஸ் வந்து அதிகமாகும் போது பாயிலிங் பாயிண்ட் நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்போ நெக்ஸ்ட் நமக்கு என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா 3 வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு வந்து வந்துடும். அப்புறம் தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பியூட்டேன் 1ஆல் வந்து நமக்கு வந்து இருக்கும். அப்போ அதோட பாயிலிங் பாயிண்ட் நமக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2க்கு வந்து இருக்கும். அப்போ இருக்கிறதே ஹையஸ்ட் பாயிலிங் பாயிண்ட் நமக்குன்னா பென்டனாலுக்கு வந்து இருக்கும். ஏன்னா அதுக்கு தான் நமக்கு மாலிகுலர் வெயிட் நமக்கு அதிகமாக வந்து இருக்கும். இங்கே நமக்கு வந்து ஒரு டவுட் வரும், ரெண்டுக்குமே 4 கார்பன் அட்டம் இருக்குன்னும் போது அப்போ பியூட்டேன் 2 வந்து நமக்கு பிரான்ச்சஸில் இருக்கிறனால அதுக்கு பாயிலிங் பாயிண்ட் நமக்கு வந்து டிக்ரீஸ் குறைஞ்சிரும். அப்போ அது முன்னாடி வந்துடும், செகண்ட் வந்து நமக்கு வந்து பின்னாடி வந்துடும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் திஸ் மாலிகூல்.